தேங்க்யூ சொல்றது இன்னைக்கு இராத ஒரு கல்ச்சரா மாறிட்டு இருக்கு. ஹாய் பாய் அப்படின்னு சொல்றாங்களே தவிர ஒரு தேங்க்யூன்னு முன்னெல்லாம் வீட்டுக்கு வந்தா ஏதாவது யாராவது கொடுத்தா உடனே தேங்க்யூன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. இப்ப அப்படி இல்லை, வரும்போதே ஹாய் அப்படின்னு வராங்க, அப்புறம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பிரியமானவர்களே, லூக்கா 17வது அதிகாரம் 17-18 வசனங்களிலே, அப்போது இயேசு சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை நோக்கி மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொரு ஒருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். பாருங்க, இயேசுவினிடத்திலே 10 குஷ்டரோகிகள் வருகிறார்கள். அவர்களை குணப்படுத்துகிறார் இயேசு கிறிஸ்து. அதற்கு பிறகு போயிட்டு நீங்க ஆசாரியின் இடத்துக்கு காமிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுல போய் காண்பித்து இந்த சடங்கெல்லாம் செஞ்சுட்டு ஒரே ஒருத்தன் தான் திரும்ப வரான். 10 பேர் அல்லவா என்று இயேசு கிறிஸ்து கேட்கிறார். சுத்தமானவர்கள் 10 பேர் சுத்தமானாங்கல்ல, ஒரே ஒருத்தன் தான் வந்திருக்கான் பாருங்களேன். அந்த ஒருத்தன் கூட யூதர் அல்லாதவன், அந்நியனே என்று சொல்றாரு ஆண்டவர். இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணுமே என்று சொல்லி அந்த மகனை பார்த்து, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ போ என்று சொல்றார். நீ திரும்ப போ. பிரியமானவர்களே, இந்த தேங்க்யூ சொல்றது இன்னைக்கு இராத ஒரு கல்ச்சரா மாறிட்டு இருக்கு. ஹாய் பாய் அப்படின்னு சொல்றாங்களே தவிர ஒரு தேங்க்யூன்னு முன்னெல்லாம் வீட்டுக்கு வந்தா ஏதாவது யாராவது கொடுத்தா உடனே தேங்க்யூன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. இப்ப அப்படி இல்லை, வரும்போதே ஹாய் அப்படின்னு வராங்க, அப்புறம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதுக்கு இந்த ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க. ஆண்டவரிடத்திலே சுகம் பெற்றிருக்காங்க. எவ்வளவு பெரிய ஒரு வல்லமை! குஷ்டரோகம், சரும வியாதியிலிருந்து குணப்பெற்றவர்கள் அங்கே நன்றி சொல்வதற்கு வருவதற்கு யாருமே இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் அதை பார்க்கிறாரு. நீ நன்றி சொல்ல வரியா? நீங்க நன்றி சொல்ல வரீங்களா? உங்க குடும்பம் நன்றி சொல்ல வருகிறதா என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறதுல ஒன்றும் ஒரு குறைவில்லை இல்ல. ஆண்டவர் கேட்கிறார், சுத்தமான ஒரு 10 பேர் ஆச்சடாப்பா, ஒருத்தன் தானே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி. அப்போ அவனிடத்துல சொல்றது பாருங்க, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்போ சுத்தமாகிறது வேறு பக்கம், அது பிசிக்கல் கிளென்சிங். இங்க ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் நடக்குது பாருங்க. உனக்கு சுத்தமான உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. பிரியமானவர்களே, நம்ம இப்படி ஆண்டவரிடத்திலே திரும்ப போய் நன்றி சொல்வதற்கு ஒரு லிஸ்ட் போடுங்க. போட்டுட்டு, ஆண்டவரே இதுக்கெல்லாம் நான் நன்றி சொல்ல மறந்துட்டேன் என்று சொல்லி நீங்க இன்னைக்கு முழங்கால் படிட்டு பெட்டிஷன் போடுறோம் பாருங்க. ஆண்டவரே எனக்கு இது வேணும், இது வேணும், இது வேணும், இது வேணும்னு அது சொல்றதுக்கு பதில் இது செஞ்சீங்க ஆண்டவரே எனக்கு நன்றி, இந்த நாளை காண செய்தீங்களே நன்றி, இந்த வருஷத்துல பாதி மாசம் பாதி வருஷம் போயிடுச்சு, இத்தனை நாளா எங்களை காப்பாத்துனீங்களே, எங்கள் தேவைகளை சந்தித்தீங்களே நன்றி, இப்படி சொல்ல அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் தலைகளை தாழ்த்தி தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் நன்றி சொல்லக்கூடிய ஒரு கூட்டமாய் இருக்க ஆண்டவரே, அந்த 9 பேர் போல இல்லாமல் அந்த அந்நியனை போல நாங்களும் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் ஆண்டு கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.